வணக்கம். ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 2025 மீனம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் எப்படியான பலன்கள் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரக நிலை பெயர்ச்சிகள்லாம் இருக்குது, அதுக்கான பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ பதிவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த நேயர்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ மீனம் ராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கிய உங்களுக்கு ஒரு மீனம் ராசி. அப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது? ராசியிலேயே ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கிரக பயிற்சி எப்படி இருக்குது, என்னென்ன டேட்டில் நடக்குது அப்படின்றத அனைத்து கிரகங்களுக்கும் ஷார்ட்டாக பார்த்துட்டு பலன்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிரக பயிற்சி மட்டும் என்ன டேட் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அடுத்த பலன்களுக்கு போகலாம். 26/4 ராகு பகவான் ராசியிலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு போறாருங்க. 26/4 கேது பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2/7 சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பிக்குது. 17/11 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 6/3 சனி பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 11/5 குரு பகவான் சைரி வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 8/10 குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/11 குரு பகவான் வக்ர ஆரம்பிக்குதுங்க. 21/12 வக்ர நிலையில் இருக்க குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17/3 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதாங்க கிரக பயிற்சி. அப்ப ஒரு 2025 மீன ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? அப்ப உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு பயன்படுமாறு நீதி, நேர்மை, அன்போடு வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுங்க. மீனராசிக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருந்தாலும் ஒரு அனைவருக்குமே நீதி, நேர்மை, நியாயத்தோடு நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு மனதில் தோணக்கூடிய எண்ணங்களை தெளிவாக எல்லாருக்குமே வெளிப்படுத்தி நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. நெருக்கடியான சமயத்துல உங்களோட அந்த மதிநுட்பம் அதை வைத்து அந்த நிலைமையை சமாளிச்சு ஈஸியா வெளியே வந்துருவீங்க. பொருளாதாரத்துல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அடைய போறீங்க. சிறு சிறு நஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்தாலும் போட்டி, பந்தயம், அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஸ்பெகுலேஷன் அதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவங்க மூலம் கண்டிப்பாக நீங்க நன்மைகள், லாபம் சாதிக்க போறீங்க. நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அரசியல் அப்படின்ற விஷயத்துல ஆக்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகமான டைம் தான். மீன ராசிகள் உங்களுக்கு நல்ல டைம். அப்ப ஒரு யோகமான டைமா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களோட பேச்சு திறமையால எல்லாத்தையும் கவருவீங்க. குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் கண்டிப்பாக வளரக்கூடியவங்க நல்ல தேக ஆரோக்கியத்துடன் வளருவாங்க. கடமை ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி நேர்மையா நடந்துப்பீங்க. எல்லாம் சொன்ன மாதிரி பொருட்கள் அப்படின்ற விஷயத்த நிறைய நீங்க செல்வத்தை சேர்க்க போறீங்க. ஆன்மீக சிந்தனையும் உங்களுக்கு நாட்டமும் அதிகரிக்கும். நல்ல சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொது காரியங்களையும் ஈடுபடுவீங்க. கடன் அமைப்புகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் திரும்பி செலுத்திடுவீங்க. நல்லாவே இருக்கும் போது வேலை, உழைப்புக்கேற்ற ஊதியம், வருமானம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கு. ஆக எல்லாமே உத்தியோகத்துல ஒரு வேலை அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் அப்படின்னு எல்லாம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக தெரியாது உங்களுக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு பரிபூர்ணம் உங்களுக்கு இருக்குங்க. கூட வேலை செய்ய உங்களோட நட்பு ரீதியாகவும் வேலை செய்வீங்க. கொஞ்சம் உங்களோட சாதுரியத்தை அந்த ஒரு சாதுரிய புத்திய சமாளிச்சு வச்சு நீங்க வேலை செய்யற இடத்துல சூப்பரா சமாளிச்சிருவீங்க. வியாபாரம் செய்யறதுல நல்லா இருக்க போகுதுங்க. போட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்ற விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் இருக்க போது
பழைய கடன் ஏதாவது பழைய பாக்கிலாம் பணம் வராம இருந்ததுன்னா, அதெல்லாம் வசூல் பண்ணிருவீங்க. உங்களோட புது டெக்னிக் தான். புது டெக்னிக் வச்சு தொழில் பிசினஸ் டெவலப் பண்ணிருவீங்க. அரசியல் அப்படின்றதுல பேர், புகழ், அந்தஸ்து, மேலிடத்துல ஆதரவு, தொண்டர்களோட ஒரு ஆதரவு எல்லாமே சூப்பரா இருப்பீங்க. நான் அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சாதிச்சு உங்களோட சாதுரியத்தால பண்ணிருவீங்க. அப்ப அந்தஸ்து, பேர், புகழ், பதவி பெறப் போறீங்க அ அரசியல்ல. கலைத்துறையில உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கப் போது. உங்களோட பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கவங்க உங்களுக்கு அ நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா சந்திப்பீங்க. இப்போ புதிய ஒப்பந்தங்கள்ல இப்ப கையெழுத்து போடுவீங்க. அதுலயும் பேர், புகழ், வெற்றி, நன்மைகள் நல்லாவே இருக்க போதுங்க. பெண்கள் கணவன் மனைவியும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. புதிய பொருள் சேர்க்கைலாம் உங்களுக்கு இந்த வருஷம் வாங்கி சேர்க்க போறீங்க. மகிழ்ச்சியாக கணவரோட அன்போட பழகுவீங்க. உங்களுக்கு குழந்தை செல்வமும் நல்ல யோகமான அமைப்பு இருக்கு. குழந்தை பாக்கிய அமைப்பு வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு நல்லாவே இருக்கும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் நல்லாவே மேரேஜ் வரன்கள் அமைஞ்சிரும் இந்த வருஷத்துல. நல்லாவே இருக்க போதுங்க. யோகமான அமைப்பா இருக்குங்க. குழந்தைகள் அப்படின்றது மெமரி நல்லாவே இருக்கும். அ ந பெற்றோரோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு ஆசிரியர்களோட அனுகிரகம் நல்லாவே இருக்கு. நல்லா படிக்க போறாங்க. விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த ஆண்டு நண்பர்களுடைய கொஞ்சம் பாசிட்டிவான நெருங்கி பழகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உதவிகள் தாராளமாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. வெகு நாட்களா திருமண தடைகள், பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக சுப விஷயம் வீட்ல நடக்கும். உத்திரட்டாதி புதிய வீடு கட்டுவதற்கான யோகா அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. வசதியான வீட்ல குடி போக போறீங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, உங்களுக்கு படிப்பு, தகுதி, வேலை அப்படின்றதுல ஒரு புதிய ப்ரமோஷன், விருது அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கும். சுற்றுலா பயணங்கள், ஒரு ஆன்மீக பயணங்கள் அதுவுமே உங்களுக்கு நல்லாவே இருக்க போதுங்க. ரேவதி இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளால் பெருமை சேர்க்க போறாங்க. அப்ப பெருமைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் அப்படின்றதுல நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்க விலகுவாங்க. நல்ல யோகமான வருடமாக இந்த சித்திரை மாதத்துல இந்த மாதம் உங்களுக்கு இந்த வருடமே சூப்பரா இருக்க போகுது. இப்ப பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. நவகிரகத்த வலம் வந்து வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களோட ஆசியை பெற முன்னோர்களோட வழிபாடு செய்யுங்க. காக்கைக்கு உணவிடுங்கள். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாழக்கிழமைகள் உங்களால முடிந்த அளவுக்கு அருகம்புல் மாலை கட்டி விநாயகப் பெருமானுக்கு சாத்தினால் கண்டிப்பாக நல்லாருக்கும். அப்ப இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோஷங்கள் எல்லாமே விலகி திருமண சுப விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும். கடன் அமைப்பு குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தொழில் விருத்தியடையும். வேலையில நன்மதிப்பு, பேர் புகழ், ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக யோகமாக இருக்கும் அப்படின்றது தான். ஆக தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். 2025 மீனம் ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்த்தோம். அது சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவு கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணி விடுங்க. இது போல அடுத்த நிறைய வீடியோ பதிவுகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.